வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நெல் வந்து பாரம்பரிய முறையில வந்து இந்த மாதிரி தான் உழுத்திட்டுருப்பாங்க. அ இப்போ அதிகமா அந்த மாதிரி பண்றதில்ல. ஆனாலும் வந்து நெறையா கிராமங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க நெறைய. அது வந்து இயற்கையா அடிக்கிற காத்துலயே வந்து அந்த நெல்ல உதுத்து அதுலேருந்து உமிழ் குப்பைகள் எல்லாம் களைஞ்சு எடுக்கிறது. அதை வந்து நம்ம இப்போ பெருசா நம்ம இருக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சின்னதா நம்ம வீட்ல ரேஷன் கடையில வாங்குற கோதுமை, அரிசி இருக்கிறதெல்லாம் குப்பைய நீக்கணும்னா, அதுக்கு எந்த மாரி பண்ணுறோங்கிறத ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். இது ஏற்கனவே நெறைய பேர் போட்டிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அது எப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்கோம் அது. அது நல்லபடியா சக்ஸஸ்ஃபுல்லா ஒர்க் ஆச்சு. நான் அது ட்ரையல் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்காக கார்ட்போர்டில செஞ்சுருக்கேன் அதையே. அ நீங்க செய்றதா இருந்தா ஃபுல்லா செய்றதுனால நீங்க ப்ளைவுட் இந்த மாரி வச்சு செஞ்சு பாருங்க அதைய. உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கரெக்ட்டா புரியும். தேங்க் யூ. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஏற்கனவே நான் சோலார் டிசி ஃபேன் அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த பாக்ஸை. அந்த ஃபேனோட பாக்ஸ் தான் இது. இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிளாக வந்து கார்ட்போர்டுக்காக நான் டெமோக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக செய்யணுன்னா நீங்கள் வந்து ப்ளைவுட் வச்சு செஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஃபேனு. இதுவும் பழைய கம்ப்யூட்டர்லேருந்து கழட்டினது 12 வோல்ட் ஃபேன் இது. இது வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த சைடில். அதுக்காக எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ வந்து கார்ட்போர்டை கட் பண்ணிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு. பார்த்திங்கன்னா இப்படி தான் கட் பண்ணிடணும். நான் எதுக்காக சைடில் ஒரு இன்ச்சு போட்டு கட் பண்ணியிருக்கேன்னா, அப்போ தான் வந்து அது ஸ்டிப்பாக நிற்கும். இல்லைன்னா வந்து வளைஞ்சு போயிடும், கிராஸ் ஆகி போயிடும். அதுக்காக தான் சென்டரில் இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற கார்ட்போர்டு. இதுதான் அதில் இருந்து பீஸு. அதை கட் பண்ணி எடுத்தோம்னா அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் டிவைட் பண்ணுறதுக்கு. அது எப்படிங்கிற சொல்லிடுறேன் பாருங்கள். இப்படி தான் அது அந்த பீஸு வந்து கட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக மெஷர் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. இந்த மார்க் பண்ணி அதிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். பென்சிலில் இல்லை சாக் பீஸில் எது வேணால் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும் அந்த ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதையும் ஹோல்ஸ் போட்டு மாட்டிகிட்டு வந்துடலாம். க்ளூ கன்று ஹீட் ஆகிட்டு இருக்குது நம்ம கார்ட்போர்டு ஒட்டுறக்கு. பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா ஒட்டிடலாம். பாருங்கள் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே கையோடு அது எல்லாமே ஒட்டிட்டு வந்துடுறேன். கன் நல்லா ஹீட் ஆகி போச்சு. சைடில் அப்படியே கட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபேனுக்கு பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி ஒட்டியாச்சு. எல்லாமே க்ளூகன் வித் தான் ஒட்டியிருக்கிறேன். சைடில் ஃபேனை மாட்டியாச்சு. ஃபேன் ஓடிட்டு இருக்குது. சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃபேனும் மாட்டியாச்சு. 12 வோல்ட் தான் ஓடிட்டு இருக்குது பேட்டரியில். பாருங்கள் இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பேட்டரி அது. நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே 12 வோல்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஏர் இங்கே வரைக்கும் வரும். நம்ம அவுட்லெட்டு இன்லெட்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதையும் கட் பண்ணிவிட்டு கூடவே வந்து சைடில் மெஸ்ஸுன்னு வைக்கணும். ஃபேனோட ஏர் வந்து வெளியே போகிறதுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அது கரெக்டாக அந்த ஏர் வந்து தள்ளிட்டு அந்த ரிஜெக்ட் போய் விழுகிற இடத்துல போய் சேர்ந்துக்கும். ஆனால் அந்த இடத்துல மெஸ் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஏர் வெளியே போகாது, கீழே வழியே வந்துடும். அந்த இடத்துல அந்த இடத்துல மெஸ் வைக்கணும் கட் பண்ணி. இது நான் வந்து வீட்டில் இருந்த க்ரீன் நெட்டு மெஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஷேட் நெட்டோடது. அதையும் மாட்டிட்டு வந்துடலாம். பாருங்க இப்படி தான் இது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டேப்லர் பண்ணி வச்சு தான் பின் பண்ணியிருக்கிறேன். பெருசாக ஒன்றும் பண்ணல. அதுலேயே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இது இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஓடுற ஃபேன் வந்து ஏர் மட்டும் அங்கே போயிடும், குப்பை கீழே விழுந்துடும். அதுக்காக நம்ம அவுட்லெட் கட் பண்ணணும், ப்ளஸ் மேலே இன்லெட்டு கட் பண்ணணும். கையோடு அதை கட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. மேலே தான் இன்லெட் வரும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டைப் அடிச்சுட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே பாலித்தீன் கவர் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இன்லெட் கட் பண்ணிவிட்டேன். அப்படியே அவுட்லெட் கட் பண்ணியாச்சு. இது வந்து நல்ல மெட்டீரியல் வரக்கு, அது வந்து குப்பையில் வழி வரக்கு. கீழே ட்ரே மாதிரி வைக்கணும், அதையும் நம்ம வச்சிடலாம். இது வச்சு டெமோ கட்டுறக்காக இதனால் வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிடலாம்.
இந்த மெட்டீரியல் வந்து இன்லெட் பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து இங்கே தான் வரும், விழுந்து கீழே சரிஞ்சிட்டு வரும். பாலித்தீன் போட்டு கவர் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா லாக் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம வந்து கொட்டி பார்க்குறக்கு அதில் வந்து கோதுமையில் நல்ல கோதுமை தான் இருக்குது எங்கள் வீட்டில், குப்பை கோதுமையும் இல்லை. அதனால் வந்து 2-3 ஸ்லீவை கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். அதாவது வந்து ஸ்லீவ்னால் அது வந்து ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அதை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது நம்ம போட்டி போட்டாமல் உங்களுக்கு காட்டிடுறேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோதுமையை சேர்த்து போட்டுக்கலாம், அப்போ தான் எப்படி வருங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே பாருங்கள், அந்த கீழே வந்து சரியாக சும்மா தான் வச்சுருக்கேன். நான் ஸ்லீவ் தனியாக வச்சு பாருங்க, இந்த கோதுமை தனியாக வந்துச்சு. இன்னும் இந்த 1-2 கோதுமை இங்கே இருக்குது, சிக்கி இருக்குது, அதெல்லாம் வருங்க இங்கெல்லாம் சிக்கி இருக்குது. ஸ்டெப் இருக்கிறனால நான் இந்த பீஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்படியே வந்து வச்சது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக போச்சு, காற்றெல்லாம் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபெயிலியர் ஆனால் கிடையாதுன்னா அதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. அதனால் ஒரு பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் இங்கே வரும், இந்த பக்கம் வரும். இது இல்லாதனால என்ன கேட்டிங்கன்னா ஏர் வந்து இது பூரா இந்த வழியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன உள்ளே போகும்போது எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏர் ப்ரெஷர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் சரியாயிடும். பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது வந்து வெறும் கார்ட்போர்டில் செஞ்சுருக்கேன். எதுக்காகன்னு இது ஒரு சாம்பிள் டெமோ காட்டுறதுக்காக தான் கார்ட்போர்டில் செஞ்சுருக்கேன். நம்ம இதே வந்து ஃபுல்லாக செய்யணுன்னா நம்ம உடன் ப்ளைவுட் வாங்கி அடித்து செஞ்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஏர் பார்த்திங்கன்னா இந்த வழியில் ஃபுல்லாக வந்துருச்சு எல்லாமே ஏர். ஃபேன் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, கனெக்ஷனை கழட்டி விட்டு நான் பாருங்கள் இப்படி தான் கொடுத்துருந்தேன். இதில் இந்த மாதிரி ட்ரிப்பு ப்ளக் கொடுத்துருந்தேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.